ஹாய்ங்க. இன்னைக்கு சிவா காலையிலே கிளப்பி விட்டாச்சு. அவன் வேற ஒரு நாள் நான் போகலாமாங்கிறான், ஒரு நாள் ஊருக்கு முன்னாடி கிளம்பிக்கிறான் போறாங்களாம். இன்னைக்கு அவனுக்கு லெமன் சாப்பாடு தாங்க. இப்போ காலையில இருந்து எந்திரிச்சதுலேருந்து ஒரு 8:45 வெளியிலே தான் நிற்கிறான். வெளியில் போகிறான், உள்ளே வரான், வெளில போகிறான், உள்ளே வரான். இருடா டைம் ஆகலன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு இன்னொரு வாட்டி பேக்கில் நைட்டு லைட்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரே ப்ளக் பாயிண்ட் தான் இருக்குது, அதனால் அதிகமாக நம்ம பாயிண்ட் வைக்கல. அதனால் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம். அதான் தலைவர் கனவு கண்டாரா வேற. இவர் ஒரு 3 நாளாவே லைட்டை நிறுத்தினாதான் தூக்கம் வருதுன்னு லைட்டை வேற ஆஃப் பண்ணி. கிட்டத்தட்டங்க சிவாவுக்கு 6 வயசு ஆக போகுது. என் பொண்ணுக்கு இதோட 7 வருஷம் கிட்டத்தட்ட நான் லைட்டு போட்டே தான் தூங்கினேன். அதனாலே நம்ம உடம்புல பல பிரச்சனை வரும். இருட்டில் தூங்கலைன்னா தூக்கம் வராது, தூக்கம் வரலன்னா பல பிரச்சனை வரும், நோய் கொண்டு. அதனால் லைட்டை நிறுத்திட்டு ட்ரை பண்ணுறோம் எல்லாருமே தூங்குறதுக்கு. நீங்கள் வச்சுருக்கிறேன் கொய்யா கன்று சப்போட்டா எல்லாத்தையும் அது சிமெண்ட் அடிச்சிருச்சு. ஏன்னா அங்கே வச்சா அதுக்கு வெயில் கிடைக்கல, இங்கே வச்சா அந்த வெயில் நல்லா கிடைக்கிது, சீக்கிரமாக காய்க்குதான்னு பார்க்கலாம். மற்ற பூ வச்சு கொட்டிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கணுங்க. அதாவது வீட்டில் கொய்யா இருக்குது, சப்போட்டா இருக்குது, மாங்காய் இருக்குது, வாழை இருக்குது, பழம் இருக்குது. எல்லாம் நம்ம அங்கே வீடு கட்டிட்டு சுற்றி மரம், எந்த இதுக்கும் வெளியிலே போகக்கூடாது, மார்க்கெட்டுங்கிற வேலை இருக்கக்கூடாது, காய்கறியும் போட்டுக்கணும். அதுக்காக தான் அந்த மாதிரி வீட்டை சுற்றி எல்லாம் திரும்ப காட்டுறேன் அவருங்க. எப்படி அது முரட்டு தாரு, சமபெரிய தாரு. ஆனால் பிக்க முடியுமா இல்லை, வெட்டி மரத்தை இங்கே தான் எடுக்கணும். இப்போ கயிறு கட்டணும், இல்லைன்னா அங்காண்ட விழுந்துடும். அதை இப்போ ரெடி பண்ணும். இல்லை ரெடி பண்ணு. போயிட்டு தையல்லாம் பெருசு வந்துட்டாங்க. அது ஏன்னா அந்த தையல் போடுறது மட்டும் தனியாக ஒரு புண்ணா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கு. காயெல்லாம் 10 நாள் ஆகும் மாறுறதுக்கு. நான் பெருசு தையெல்லாம் சரிம்மா ஆமாம். ஆனால் உண்மையிலேங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்று இருக்க வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வேற லெவல் தான். அவ்வளோப்பா யோசிக்கிறேன். ஏன்னா அந்த தையல் போகிறதுலேருந்து தையலை பிரிக்கிற வரையும் ஏன் அந்த கவர்மெண்ட் இதில் போயிட்டு இந்த பிரசவம் பார்த்து தையல் போடுறவங்கலாம் கிரேட்டுன்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் ஏதோ மாட்டுக்கு போடுறத விட நம்மளை கேவலமாக இது பண்ணுவாங்க. எப்படின்னா போட்டு தேய்க்கிறது, இந்த தையலை போட்டு மறுக்கு ஊசி தைக்கிற மாதிரி தைக்கிறது, பிரிக்கும் போது அப்படி தான். அதனால தான் சொல்கிறேன், ஃபுல்லாகலாம் எப்படி தாங்கன்னு தெரியலங்க. எனக்கே இப்போ தான் சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டவங்க அப்படியே சறுக்குன்னு டக்குன்னு, அதாவது பார்த்து நிறைஞ்சு பார்த்தா தெரியும், அந்த நரம்புல வச்சு சறுக்குன்னு அப்படியே தள்ளி விட்டு டக்குன்னு மூடி போட்டு கிளம்பி விட்டுக்கிறாங்களாம். ஏன்னா அது என்னன்னு தெரியல, அவங்க வீட்டில் வேற வந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது முதல்ல சொல்ற மாதிரி ஏற்கனவே ஒரு அக்கா வீடியோ போட்டுட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தயவு செய்து விஜய் அண்ணன் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கொஞ்சம் மறுப்பூசி போட்டு தைக்க சொல்லுங்க, கொஞ்சம் பார்த்து. எல்லாரும் மனுஷன் தான் அதை மறந்துடுறாங்க. நான் இப்ப போன ஹாஸ்பிட்டல நான் குறை சொல்லல, ஏன்னா நடக்குது போல இருக்குங்க. எனக்கு இந்த தையல் போட்டோன்னே எனக்கு இதோட வழி வருத்தம் என்னன்னு தெரியுது. நான் போட்டது பிரைவேட்ல போட்டா, பிரிச்சது கவர்மெண்ட் போனேன். ஏன்னா போட்ட அன்னைக்கு ஜிஹெச் இருக்காது. ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சு போனாலும் தையல் போடுவாங்கன்னா எனக்கு தெரியாது. அடிபட்ட அவசரத்துல பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் ஓடலான்னு நான் சொல்லி ஓடிவிட்டேன். ஐயோ கடவுளே, ஓடிட்டேன். அதனாலதான் சரி போய் கவர்மெண்ட்லயே பிரிச்சுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு. எனக்கு மறுபூசி இருக்கிறதுனே உண்மையா இந்த தெரியுமே, எதனால எனக்கு தெரியாது. 2 டைம் குழந்தை பிறந்து அந்த இடத்துல தையல் எல்லாம் போடுவாங்கல்ல, ஆபரேஷன் பண்ணிருவாங்கல்ல. சரி மறுபூசி எல்லாம் இல்லையாட்டுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேங்க. இவரு சொல்லிதான் எனக்கு தெரியும், பிரைவேட்ல இந்த இவருக்கு மறுபூசி போட்டு தான் தைச்சாங்களாம். அதனாலதாங்க பிரைவேட் போவோம். நான் ஏற்கனவே சின்ன வயசுல ஒரு டைம் கை இதாயிட்டு இது பண்ணாங்க. மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட்ல மறுபூசி போட மாட்டாங்க. ஏன்னு தெரியல, எங்க அப்பாவுக்கு நெத்தியில் அடிபட்டு மண்டை உடஞ்சிச்சு, மறுபூசியே போடல, அப்படியே துணி தைக்கிற மாதிரி சர்க்கு குத்தி இழுத்தாங்க. எனக்கு சொல்லாத சாமி சொல்லும் போதே அது இது ஒரு விடை தெரியாத மர்மமா இருக்கு. ஒருவேளை நான் நல்லா ரீச் ஆகி கொஞ்சம் வயலா இருந்தா ஒரு ஜிஹெச்சுக்கு போய் இதெல்லாம் வந்து ஒரு லைவா அப்படியே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி, அதான் வாயில வர மாட்டேது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதாவது ஜிஹெச்ல நான் மைக்க மட்டும் உள்ள பூந்துருவேன். அதை பண்ணி போடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்ற மாதிரி நம்ம அப்பா விட்டு காசு ஆகுது, அவன் ஏதாவது கவர்மெண்ட் காசு கொடுத்து வேலை செய்யறாங்க, அவங்க ஏன் நமக்கு பண்ண போறாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு 1000 ரூபாய் காசு மட்டும் மாதிரி ஏதாவது பிரைவேட்டுக்கு ஓடி போயிருங்க. அங்கதான் நமக்கு வந்து வழி தெரியாம ஏதாவது ஊசி போட்டு தப்பாங்க. போயிட்டு வந்தாலும் அந்த கருத்து நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் வழி நிக்கவே இல்லை. இங்க தையல் போட்ட இடத்துலயும் பிடிச்சி இறுக்கி உள்ள எதையும் விட முடியாத அளவுக்கு போட்டாங்க. அதை எப்படி பிடிக்குன்னு தெரியல. அந்த அக்கா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தையல பிரிச்சாங்க. இவங்க எல்லாம் ஈவினிங்க்கு வரைக்கும் ஸ்நாக்ஸ் எங்க மாமியார் வந்தப்போ வாங்கினாங்க, அதை சாப்பிட்டு வந்திருக்காங்க. நான் இப்பதான் நிலவேம்பு கசாயம் போட்டு குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது இல்லாம எனக்கு அப்பப்போ இந்த இது வருது இல்லை, மூக்கடைப்பு வரும்போது ஏதாவது இன்ஃபெக்ஷனா இருக்குமோன்னு சொல்லிட்டு நானே ஓடி போயிட்டு வாங்கி வந்து போட்டு குடிச்சுடுவேன். தோட்டத்துல பச்சையவே இருக்கு, அது இதை விட இன்னும் 2 மடங்கு கசக்கும். சேனல் தான் கசாயமே குடிக்கலாம் குடிச்சு உட்காந்துருக்கிறேன். அப்புறம் என்னம்மா வீடியோ லென்த்தெல்லாம் ஒன்றும் எடுக்கலைங்க. ஃபுல்லாக காலையில் என்ன சொன்னேன்னா 5 மணிக்கு எழுந்து நான் பண்ணுறது ஃபுல்லாக நீ எடு, அதை அப்படியே ஒரு இதாக போடலாம், விளாகாக போடலாம் தான் சொன்னான். என்னால் எந்திரிக்க முடியல, நான் வீடியோவும் கண்ணி பண்ணல.
ஆரம்பிச்சாங்க மேடம். என்ன மேடம் மேடம் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா பாய் சொல்றீங்களா? அதான் vlog அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.